வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக ஹீட்னால் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி முடி வந்து ஹீட்னால் கொட்டுச்சு அப்படின்னாவும், இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும், அப்புறம் சீக்கிரமே வந்து முடி வந்து ஒயிட் ஹேர் வந்துடுது அப்படின்னாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹீட்னால் முடி கொட்டும்போது நமக்கு வந்து பாடி வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், இளநீ இந்த மாதிரி பாதாம் பிசின் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து எடுத்துக்கணும். அதோடு சேர்த்து எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மருதாணியை இந்த மாதிரி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் தனி மருதாணி இலைகளை மட்டும் அரைச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்ல ரவுண்ட் பால்ஸாக உருட்டிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே தட்டையாக வந்து நான் தட்டி வச்சிடுறேன். தட்டி வச்சு இதை வந்து இளவெயிலில் காய வைக்கணும். அதாவது நல்லா டைரெக்டாக ஃபுல் சன்லைட் இல்லாத மாதிரியும் ரொம்பவுமே உள்ள டார்க்னஸ்லையும் காய வைக்காமல் ஓரளவுக்கு இளவெயில் இருக்கிற அளவுக்கு காய வைக்கணும். ஏன்னா வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ரொம்ப கூலிங்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 1/2 hour மட்டும் ஒரு நாளைக்கு வந்து வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். மற்ற நேரத்தில் வீட்டிலையே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்சி நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் நார்மல் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு 3 days ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து நல்லா சன்லைட்டில் நல்லா வெயில் படுற வெயிலில் வந்து டைரெக்டாக வச்சிடணும். ஸோ அப்படிங்கும்போது ஃபங்கஸ் ஏதாவது இருந்தாலுமே வந்து நமக்கு எந்த எஃபெக்டும் வராது, சரி பண்ணிடும். அதை ஃபங்கஸ் வளர்கிறத வந்து தடுத்துரும் சூரிய ஒளின்றது. ஸோ இந்த மாதிரி நல்லா டைரக்ட் சன்லைட்டை வச்சுட்டு இதில் வந்து நான் வெந்தயமும் போட்டிருக்கேன். வெந்தயம் ஆல்ரெடி நமக்கு தெரியும், குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ அதுவும் இந்த மருதாணி இலைகளை அரைச்சதும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு 3 daysக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி நாம் தலைக்கு தேய்ச்சி நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக எண்ணெய் தேய்க்கிறதுக்கே இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour பிஃபோர் தேய்ச்சி வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சிடலாம்.